அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கம்பைலேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருக்குமே மேட்சிங் ஆகிற மாதிரி ஒரு செல்ஃப் க்ரூமிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் செல்ஃப் க்ரூமிங்கே பண்ணலை அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸ் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜோஸ் டைரி. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது கையோடவே நம்மளுடைய ஃபேஸ் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணுற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ மார்னிங் நம்ம ப்ரஷ் பண்ணுறது மட்டும் போதாது, நைட்டும் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். இதனால் நம்மளுடைய வாயில் பேட் ஸ்மெல் எதுவும் வருது அப்படின்னாலுமே இனி அந்த மாதிரி வராது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ப்ரஷ் பண்ணால் கையோட ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ காலையில் நம்மளுடைய ரொட்டீன் ரொம்பவே டே ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சும்மா நம்ம ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு சும்மா தண்ணியில் நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேயே டீ போட்டு நல்லா சூடாக குடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ காலையிலேயே நம்ம வெறும் வயிற்றோட டீ அல்லது காஃபி சாப்பிட்ற பழக்கம் வச்சுக்காதீங்க. ஸோ டீ சாப்பிட வேணான்னு சொல்லலை. நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் ஒரு ஹாட் வாட்டர் குடிக்கிறத பழக்கமாக கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம காலையிலேயே ஹாட் வாட்டர் குடிக்கும்போது நம்மளுடைய வயிறுலாம் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு தூங்குனதுனால ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அது மேலே நம்ம டீ காஃபி குடிக்கும்போது நமக்கு அன்ஹெல்தி ஆகிடும். அதுக்காக நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு நல்ல சுடுதண்ணி குடிக்கலாம். இது மூலமாக நமக்கு நம்மளுடைய டே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் இது கூட ஹனி இல்லைன்னா லெமன் சேர்த்து கூட குடிக்கலாம். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும். மூணாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஹரிபரியாக பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக சமைச்சு முடிச்சுட்டு கவுண்டர் டாப் அண்ட் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ இது எல்லார் வீட்லேயுமே நார்மல் தான். அண்ட் எல்லாமே முடித்த கையோட நமக்கு நிறைய வேலை இருக்கும். வாஷிங் மிஷினில் துணி போடுறது, வீடு கூட்டுறது, மோப் போடுறதுன்னு சொல்லிட்டு ஸோ வேலை பார்த்தோம் அப்படின்னா பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் வரும். நம்ம கையோட சமையல் வேலையை முடித்த உடனேயே போய் குளிச்சுட்டு வர்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நமக்கே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக தோணும். ஏன்னா நம்ம வீட்டில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு லைட்டான மேக்கப் பண்ணிக்கோங்க. மேக்கப் அப்படின்னா ஃபவுண்டேஷன் க்ரீம் அப்படின்னு நினச்சாதீங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய ஹேரை லைட்டாக பஃப் மாதிரி கட்டிட்டு ஒரு பவுட்ரு, ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு பவுடர் எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருப்போம். ஸோ அதுக்கு நம்மளுடைய கண்களுக்கு கொஞ்சமாக நம்ம லைட்டாக காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். வெளியில் போகும்போது மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கும்போதே நம்ம எப்போவுமே பர்ஃபெக்ட் அண்ட் நீட் இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்போவுமே வீட்டில் எண்ணெய் வடிகிற ஃபேஸோடு நம்ம இருக்கும்போது எப்போவாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது வீட்டில் உள்ளவங்களே ஆச்சரியப்பட்டு உங்களை பார்ப்பாங்க. நம்ம வெளியில் போகும்போது தான் லேடிஸ் மோஸ்ட்லி ஸ்ப்ரே, அத்தர் இந்த மாதிரிலாம் பூசிட்டு போகிறோம். ஸோ நம்ம வெளியில் போகும்போது நம்ம ஸ்ப்ரே, அத்தர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதை காட்டிலும் நம்ம வீட்டில் இருக்கும்போது மைல்டான ஒரு பாடி ஸ்ப்ரே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பழக்கத்தை கொண்டு வாங்க. நீங்கள் பாடி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அத்தர் டைப்பில் இருக்கக்கூடியதும் நீங்கள் லைட்டாக, அதாவது மைல்டான ஸ்மெல் இருக்கக்கூடியது நம்ம யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வெடிச்ச ஸ்மெல் இல்லாமல் லைட்டான ஒரு ஸ்மெல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம எனி டைம் நம்ம கிச்சனில் இருக்கோம், வேலை பார்க்குறோம், பாத்திரம் கழுவுறோம் அப்படிங்கையில் அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ அதனால ரொம்ப ஸ்மெல் வராமல் நாம் தான் பார்த்துக்கணும். ஸோ நம்ம வெளியில் போகும்போது தான் ஃப்ரெஷ் ஆகி இந்த மாதிரிலாம் நம்ம மேக்கப் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்றது எந்த ரூல்ஸுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம பர்ஃபெக்டாக இருக்கலாம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதையே டெய்லி பழக்கமாக்கி கொண்டுட்டு வாங்க.
அடுத்த 6வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு வாட்டி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். ஏன்னா வீட்டில் பெண்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகும், குழந்தைங்களோட கத்திட்டு இந்த மாதிரி கிச்சனில் நின்றுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்பவே ரிலீஃப் பண்ணுறதுக்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அண்ட் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஸோ மசாஜ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் கழித்து நீங்கள் போய் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மென்டலி வந்து நல்லா ஒரு ஃப்ரீயாக நீங்கள் ரிலாக்ஸாக ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய தலைமுடி உதிர்றதும் கண்ட்ரோல் ஆகும். நம்மளுடைய தலைமுடி எதனால் கொட்டுது அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அதனாலே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே தலைமுடி கொட்டும். ஸோ இதையெல்லாம் தவிர்த்துக்கிறணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம உடம்பில் உள்ள அதிகப்படியான சூட்டையும் அது வெளிப்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி ஆயில் மசாஜ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணுங்கள். இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை நீங்கள் ஃபுல்லாக ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு குளித்து பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். பெண்களுக்கு மந்த்லி பீரியட்ஸ் வர்றதுனால அதிகமான அளவு ஹச்பி லெவல் வந்து கம்மியாகுது. இதனால் அடிக்கடி லோ ப்ரெஷர் ஆகிறது, ஒரு மாதிரி மயக்கம் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்காக பீட்ரூட் கட் பண்ணிவிட்டு 3 டேட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஜூஸ் பண்ண போகிறேன். இந்த பல்ப்பில் கொஞ்சமாக எடுத்து தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது எதுக்குன்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் இதில் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி பீட்ரூட் ஜூஸ் நம்ம அரைச்சி குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு தேவையான பிளட் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஹீமோகுளோபின் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இது மூலமாக நமக்கு ரொம்பவே உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் தலைமுடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நமக்கான நேரமாக எடுத்துக்கணும். அடுத்து 8வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீட்ரூட்டை அரைச்ச பல்ப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அரிசி மாவு வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங்காக இருக்கும். கொஞ்சமாக பசும்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பசும்பால் வந்து காய்ச்சாத பால் வந்து நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு கிளென்சிங்காக இருக்கும். நம்ம பீட்ரூட் ஜூஸ் போடும்போது கையோட கொஞ்சமாக நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறணும். ஸோ ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். அண்ட் நம்மளுடைய பிக்மெண்டேஷன் எது இருந்துச்சு அப்படின்னாலுமே கருவளையம் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது. 9வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வாக்கிங் போகணும். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வாக்கிங் போகக்கூடாது, நம்மளுடைய ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் வாக்கிங் போகணும். நம்ம என்ன தான் வீட்டுக்குள்ளே நம்ம வேலை செஞ்சாலுமே நம்ம ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங்காக தனியாக டைம் எடுத்து நம்ம வாக்கிங் பண்ணணும். நம்ம பக்கத்துலேயே பீச் இருக்குது அப்படின்னா தாராளமாக பீச்சுக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மொட்டை மாடியில் கூட நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் வாக்கிங் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய வாக்கிங் போகிறது மூலமாக நமக்கு மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மூலமாக நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி வீட்டில் உள்ளவங்களை நம்ம ரொம்பவே கோவப்படுற மாதிரி பேசுவோம். ஸோ அதிலிருந்து தவிர்க்கிறதுக்காகவும் கண்டிப்பாக வாக்கிங் போகணும். நம்மளுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு ஹெல்த் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாக்கிங் போங்க. ஸோ ஃபுல் டே நம்ம வீட்டுக்குள்ளேயே வேலை பண்ணுறதுனால நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு எக்ஸசைஸ் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வாக்கிங் போகணும். அண்ட் என்ன கேட்டால் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகிறத காட்டிலும் இந்த மாதிரி வெளியில் வாக்கிங் போகும்போது நேச்சுரலான இடங்களுக்கு போகும்போது நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பெண்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்தில் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்குவோம், குழந்தைங்களுக்காக தான் கொடுப்போம். அதை கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக குழந்தைங்களுக்கு கொடுப்போம். ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவோம். ஆனால் நாம் அதை உட்காந்து சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நமக்கு நாள் ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வேலையை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை உட்காந்து ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற அமர ரசித்து ருசித்து சாப்பிட்றதே கிடையாது. ஏதோ ஒரு அவசரமாக கட் பண்ணும்போது 2 பீஸ் வேணால் சாப்பிடலாம் சில பேர். அந்த மாதிரி தான் போயிட்டுருப்போம். ஸோ நானுமே அப்படி தான் இருந்தேன். அண்ட் நானுமே என்னை நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. எவ்வளோ தான் வேலை இருந்தாலுமே ஒரு சின்ன பிளேட்டில் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் ஆறாமர
சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்க வேண்டிய வேலைகளை பாருங்கள். ஏன்னா எந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றதா இருந்தாலுமே அந்த சாப்பாடை வந்து உணர்ந்து நம்ம சாப்பிடும்போது தான் அதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்குது. ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் போட்ட செல்ஃப் க்ரூமிங் வீடியோவில் போட்டிருப்பேன். கொண்டை மட்டும் போட்டுட்டு ஒரு நைட்டி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காதீங்க, அது பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய மேக்ஸி ட்ரெஸ்லாம் இருக்குது, நீங்கள் வியர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணேன். ஸோ வீட்டில் வந்து மேக்ஸி ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து நான் ஜடை பின்னி போட்டேன். அதனால வீட்டில் ரொம்பவே எனக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில பேர் வெளியில் போகும்போது நல்ல ட்ரெஸ்ஸு வியர் பண்ணுவாங்க. அண்ட் வீட்டுக்குள்ளே ரொம்ப லூஸான ட்ரெஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி வெளுத்து போன ட்ரெஸ், பழைய ட்ரெஸ்லாம் வியர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் கண்டிப்பாக வியர் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வியர் பண்ணும்போது நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக லோவாகுது, நம்மளை பார்க்குறதுக்கு நமக்கு எரிச்சலாக இருக்கும். ஸோ அப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. டெய்லியுமே புது ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும், நல்ல ஒரு கலர், நல்ல கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்படி நீங்கள் வியர் பண்ணும்போது கண்ணாடியில் திரும்ப திரும்ப உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணும். ஸோ அதுதான் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஸோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா டெய்லியுமே வியர் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஸோ பீரோ உள்ள நிறைய புது ட்ரெஸ் வச்சு அள்ளி அடைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வியர் பண்ணுறதுக்கு தான். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வாரத்துக்கு 2 டைம் கண்டிப்பாக ஹேர் பேக் யூஸ் பண்ணியே ஆகணும். நார்மலாக வெளியில் பேக்கெட்டில் வாங்குகிற அந்த மாதிரி உள்ள ஹேர் பேக் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் ஹேர் பேக் போடுங்க. இப்படி தான் போடணும் அப்படின்னு கிடையாது. இதில் நான் சேர்க்கக்கூடிய பொருட்களில் எந்த பொருள் இருக்கோ அதை நீங்கள் வச்சு ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன், செம்பருத்தி பூ 4 அண்ட் ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலை, அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன். இது கூட முட்டையோட வெள்ளைக்கறி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட முட்டை இல்லைன்னு சொல்லிட்டு இது மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பொருள் மட்டுமே இருக்குது அப்படின்னாலுமே அந்த ஒரு பொருள் மட்டும் வச்சு நீங்கள் ஹேர் பேக் போடுங்க. எல்லாமே இருக்குது அப்படின்னா எல்லாமே சேர்த்துக்கோங்க. எப்படியோ கண்டிப்பாக கம்பல்சரி வாரத்துக்கு 2 டைம் நீங்கள் ஹேர் பேக் போடணும். ஏன்னா பெண்களுக்கு வந்து ஒரு 30 வயசு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஹேர் வந்து அதிகமாக லாஸ் ஆகும். அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. நார்மலாகவே ஹீமோகுளோபின் அளவு வந்து கம்மியாகத்தான் செய்யும் நமக்கு மந்த்லி பீரியட்ஸ் வர்றதுனால. ஸோ நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஹீமோகுளோபின் இல்லை அப்படின்னால கண்டிப்பாக ஹேர் லாஸ் அதிகமாக ஏற்படும். அதுக்கு நம்ம அதிகமான அளவு முருங்கைக்கீரை, டேட்ஸு இந்த மாதிரி ஐட்டம் நம்ம வந்து உள்ள இன்டேக் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹேர் பேக் வந்து வாரத்துக்கு 2 டைம் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. உங்களுடைய ஹேர் லாஸ் வந்து கண்டிப்பாக குறையும், அதுக்கு நான் கேரண்டி. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அதில் 1-2 ட்ரெஸ் மட்டும் நமக்கு ரொம்ப பிடிச்சி திரும்ப திரும்ப அதை நம்ம வந்து வியர் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஷால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு சாஃப்டாக இருக்குது, நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற ட்ரெஸ்ஸை தான் திரும்ப திரும்ப நம்ம வியர் பண்ணுவோம். இதை நம்ம வந்து வெளியில் போட்டுட்டு போகும்போது அப்படியே நம்ம போட்டுட்டு போகக்கூடாது. லைட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி வியர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புதுசு போலவே அப்படியே இருக்கும். நம்ம டெய்லி நம்ம புது ட்ரெஸ் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து நல்லா நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஷால் வந்து எவ்வளோ நீட்டாக அயன் பண்ணியாச்சு, நல்லா புதுசு போல் இருக்குது. அதோட ஓரங்கள்லாம் ஒரு மாதிரி சுருக்கமாக இருந்துச்சு நம்ம அடிக்கடி வியர் பண்ணுறதால. இப்போ வந்து அயன் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து வெளியில் வியர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். அண்ட் வெளியிலேருந்து உங்களை பார்க்கக்கூடியவங்க ரொம்பவே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணுறதுல தான் இருக்குது. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம லேடிஸ் வந்து வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு வாட்ச் வந்து கட்டிட்டு போங்க. நம்ம ஸ்கூல் டேஸில் வாட்ச் கட்டியிருப்போம், காலேஜ் டேஸில் கட்டியிருப்போம். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப வயசானது மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. வாட்ச் அப்படின்றது வந்து டைம் பார்க்குறதுக்கு தான். மேரேஜ் ஆனவங்க ஆகாதவங்கலாம் கிடையாது, யார் வேணாலும் வாட்ச் கட்டலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்ச் கட்டிட்டு வெளியில் போகும்போது ஒரு ஜென்யூனாக ஒரு
லுக்கு கிடைக்கும், நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். அண்ட் ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஷால்ஸு சாரியில் நீங்கள் வந்து உங்கள் வியர்வை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக துடைக்காதீங்க. அது ஹைஜீனே கிடையாது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நீட்னஸாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வாட்ச் கட்டிட்டு ஹேண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டான ஒரு லுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு ஜென்யூனாக நீங்கள் தெரிவிங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தவங்களுக்காக நம்ம வாழலை, நமக்காக தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப்பை நாம் அமைச்சிக்கணும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அதிகமாக சமைக்கிறது, துணி துவைக்கிறது இந்த மாதிரி தான் வேலை பண்ணிகிட்ருப்போம். அதனால நம்ம கைகளில் வந்து எந்த பேங்கிள்ஸுமே நம்ம வியர் பண்ணுறது கிடையாது. ஸோ அது நல்லாவே இருக்காது பார்க்கும்போது. நம்மளுடைய கையில் ஒரு சின்ன சின்ன பேங்கிள்ஸ், குட்டியாக ஒரு சிம்பிளான ஒரு அழகான ஒரு பேங்கிள்ஸ் நீங்கள் ஒன்று நீங்கள் வியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கும்போதுமே அழகாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு வெளியில் போகிறதா இருந்தாலுமே உடனே நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது வெளியில் போகும்போது மட்டும் நல்ல இயரிங்ஸ் போட்டுட்டு போவாங்க. வீட்டு உள்ளே இருக்கும்போது காதில் இயரிங்ஸ் போடுறதே கிடையாது. இல்லைன்னா ரொம்ப குட்டியாக ஒரு இயரிங் போடுவாங்க. அப்படிலாம் போடாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய லாங்கான இயரிங் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஜிகுன்னு போடணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக போடுங்க, குட்டியாக போடுங்க, கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் நீங்கள் வியர் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் வியர் பண்ணி இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களோட இயரிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நீட்னஸாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் ரிங் வந்து ரொம்ப சிம்பிளான ரிங் ஒன்றே ஒன்று கையில் வியர் பண்ணிக்கோங்க. 4-5 ரிங்கு நம்ம கையில் மாட்டிக்கிறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ரிங்கு வந்து ரொம்ப பெரிய டிசைனாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ரொம்பவே சிம்பிளாக ஒரு சின்ன வளைய மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக வரும். அதே மாதிரி ஒரு சின்ன சிம்பிளான ஒரு செயின் நீங்கள் வியர் பண்ணிக்கோங்க. இந்த செயின் பார்த்தீங்கன்னா கழுத்தை விட்டு கீழே இறங்காத அளவுக்கு நம்ம கழுத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு செயின் நம்ம கழுத்தில் போடும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு அழகாக லுக்காக காட்டும். நம்மளுடைய அழகு அப்படின்றது வெள்ளையாக இருந்தால் தான் அழகு அப்படின்லாம் கிடையாது. வெள்ளை கருப்பு எந்த டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. யார் என்ன கலரில் இருக்கமோ நம்மளை நாம் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிவிட்டு எவ்வளோ நீட்னஸாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பேரழகு அப்படின்னு சொல்லலாம். இது பெண்களுக்கு வந்து வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு, கவலைகள் எல்லாமே இருக்கும். ஏன்னா ஒரே ஆளாக இருந்து வீட்டில் மேனேஜ் பண்ணணும், குழந்தைகளை பார்க்கணும், வீட்டில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கைகளில் தான் இருக்குது, வரவு செலவு வரைக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க. பீரியட்ஸ் டைமில் ரொம்ப மூடு வந்து ஸ்விங் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மருதாணி இட்டுக்கணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி மருதாணி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு மருதாணி இலையெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ஆர்கானிக் மெஹந்திஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்னை பொறுத்தது வர இயற்கையாக அந்த மருதாணி இலைகளை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அந்த காலத்தில் அம்மியில் அரைப்பாங்க, இப்போ யாருமே அம்மி பிடிச்சி அரைக்கிறது கிடையாது. ஸோ நான் வந்து மருதாணி அரைச்சி இப்போ நான் விட போகிறேன். ஸோ மருதாணி விடுறதுக்கு முன்னாடி நல்லா செவக்கணும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விடலாம். ஸோ பெண்களுக்கு வந்து மருதாணி அப்படின்னால ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான மருதாணி நீங்கள் உடனே அரைச்சி நீங்கள் விடுறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க. எப்போவாச்சும் நமக்கு ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது விடுவோம். இல்லை அப்படின்னா யாருக்காச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மருதாணி விடுவோம். அதை தவிர்த்து நம்ம சும்மா நார்மலான உள்ள டைமில் நம்ம மருதாணி விடும்போது சில பேர் கேட்பாங்க, இது என்ன உனக்கு பர்த்டே வருதா இல்லை ஆனிவர்சரி வருதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ பெண்களோட மைண்ட் அப்படியே செட் ஆகிடுச்சு. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் மருதாணி விடணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம மாதம் ஒரு டைம் கண்டிப்பாக மருதாணி விடணும். இந்த மாதிரி மருதாணி எடுத்த உடனேயே அதை நம்ம வாஷ் பண்ணிடாமல் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். நான் வந்து நைட்டே எடுத்துட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா காலையில் தான் அந்த கைகளை நான் வந்து வாஷ் பண்ணேன். இப்போ பாருங்கள் நல்லா எனக்கு செவந்து இருக்குது. ஸோ நம்ம நார்மலான கைகளை பார்க்குறத விட மருதாணி விட்டுட்டு அந்த கையை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளுடைய கைகளை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். ஸோ நான்லாம் அப்படி தான் மருதாணி விட்டேன் அப்படின்னா எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும் என்னோடய கைகளை பார்த்துட்டே இருப்பேன். சும்மா சிம்பிளாக ஒரு 2 பேங்கிள் போட்டால் கூட அந்த கை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது மூலமாக நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுடைய உடல் சூட்டை வந்து ரொம்பவே தணிச்சு நமக்கு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து கொடுக்குது. இதனால நம்மளோட மைண்ட் வந்து அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே குடும்ப தலைவிகள் வரவு செலவு கணக்கை எழுதுறதுக்காக ஒரு நோட் போட்டிருப்போம். இல்லை அப்படின்னா கிச்சனில் என்ன ஐட்டம் தீந்துச்சு அப்படின்றத எழுதுறதுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஒரு ரகம். நான் சொல்கிறது மாதிரி இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைரி இல்லைன்னா ஒரு நோட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கும். ஸோ அந்த அன்னைக்குன்னு என்ன ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அதை உடனே உங்களோட நோட்டில் இல்லைன்னா டைரியில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இனி அடுத்ததாக ஒரு ஏதாச்சும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை ஒரு 1 வீக் கழிச்சு நடக்குது அப்படின்னாலுமே அதே மாதிரி அதே நாள் டேட் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது நீங்கள் எப்போல்லாம் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு மாதிரி மைண்டு வந்து டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் எழுதுனதை எடுத்து திரும்ப நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்கள் மனசு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலாக இருக்கும். இது மூலமாக நம்மளுடைய லைஃப்பில் எவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கோம் அப்படின்றது மூலமாக இன்னும் உங்களுக்கு வந்து நன்றி உணர்வு வந்து அதிகரிக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு டென்ஷன் அப்படியே ஓடி போயிடும். அண்ட் நம்மளுடைய கவலைகளை எழுதக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. கவலைகளை நம்ம எழுத வேணாம், அதை அப்போவே நம்ம விட்டுற வேண்டியதுன்னு. அதை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த திங்கிங் நமக்கு வராது. நம்ம எழுதும்போது நம்மளுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் நம்மளுடைய மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கும் என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது அப்படின்றத பார்த்து நம்ம சமைப்போம். சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம சமைக்கணும் அப்படின்னாலுமே அதில் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல அப்படின்னா அதை நம்ம சமைக்கவே மாட்டோம். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய ஆசைகள் வந்து அந்த இடத்துலயே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இப்படி தான் நமக்கு எது பிடிக்குதோ கண்டிப்பாக நம்ம சமைச்சு சாப்பிடணும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளோட குடும்பத்தை வந்து நல்லா கவனிக்க முடியும். அதே மாதிரி சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் பண்ணுவோம், டின்னர் பண்ணுவோம். அப்போ அந்த சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிரும். ஸோ காலி ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாச்சா சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படியே ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பேசாமல் இருந்துருவோம். இல்லை அப்படின்னா கடைசி மாவில் ஒரே ஒரு குட்டி தோசை வந்துச்சு அப்படின்னா அந்த தோசையை மட்டுமே சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்துருவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஃபுல் டே நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையான எனர்ஜி நமக்கு கிடைக்கணும். அதுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவு சிம்பிளான ரெசிபி ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்லாம். பசுமால் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம ஓட்ஸ் காய்ச்சி சாப்பிட்லாம். இல்லைன்னா சத்து மாவு வீட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டம்ளர் பசும்பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக சத்து மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது அதை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணி கொஞ்சமாக நம்ம ஒரு டம்ளர் சாப்பிடும்போது நமக்கு தேவையான எனர்ஜியும் கிடச்சிருது. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருது. ஸோ எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டையும் டின்னரையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங்கில் பார்ட் 2ல் சொல்லியிருப்பேன். நீங்கள் வெளியில் போகும்போது எவ்வளோ நீட்டாக டீசெண்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமானது செப்பல் தான். நார்மலாக இந்த மாதிரி டிசைனில் உள்ள செருப்புலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊருக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஊருக்குள்ளே இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வெளியூருக்கு எங்கே போக வேண்டியது இருக்கும், உங்களோட பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட போக வேண்டியதாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரியான கட் ஷூஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நீட்டாக டீசெண்டாக இருக்கும். அதே நேரத்தில் நார்மல் செப்பல் கூட நம்மளுடைய கால் விரல்கள் வந்து வெளியில் தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக கவரான கட் ஷூஸ் வியர் பண்ணும்போது நம்மளுடைய கால்கள் வந்து வெளியில் தெரியாது அண்ட் டீசெண்டான ஒரு லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி வெளியில் நம்ம போகும்போது ரொம்ப நீட்டாக நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிட்டு போகணும். நீங்கள் ஹிஜாப் வியர் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஹிஜாப் வந்து நல்லா பின் பண்ணிவிட்டு நீட்டாக நீங்கள் போகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு டீசெண்டாக நீட்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் துணி மடிக்கிறதாகட்டும் இல்லை பாத்திரம் கழுவுறதாகட்டும் எல்லா வேலையும் நாம் தான் பண்ணுவோம். வீட்டில் யாருமே இல்லாமல் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணும்போது மைண்டில் ஏதாச்சும் தேவையில்லாத சிந்தனைகள் நமக்கு ஓடிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு டென்ஷனான சிந்தனைகளும் ஓடும். நம்ம மறக்க வேண்டிய விஷயங்களும் கூட நமக்கு அது ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் அது நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் ஓட விட்டுட்டு நீங்கள் வந்து சமைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சூறாக ஏதாச்சும் கேட்கலாம். இல்லைன்னா அஃபர்மேஷன்ஸு செல்ஃப் அஃபர்மேஷன்ஸு நிறையவே இருக்குது யூடியூப்பில். அந்த மாதிரி நீங்கள் வச்சு கேட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராச்சும் இருக்காங்க, ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, அதாவது உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லைன்னா உங்களோட அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஆளுக்கு கூட உங்களோட பேசும்போது உங்களுக்கு டைமே போகிறது தெரியாது அப்படின்றவங்க கூட நீங்கள் ஃபோன் பேசிகிட்டே இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத்தை வந்து காதில் மாட்டிட்டு அவங்க கிட்ட பேசிகிட்டே நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். உங்களுடைய பேசக்கூடிய அந்த பேச்சு வந்து ஒரு பாசிட்டிவான பேச்சாக இருக்கணும். அடுத்தவங்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால் தான் நம்ம பேசணும்.
தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி நம்மளுடைய நேரத்தை வீண் விரயம் பண்ணக்கூடாது. நான் அடுத்து லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லார் வீட்லேயுமே நடக்கக்கூடிய ஒன்று. நம்ம சமைச்சிட்டு குழம்பு சைட் டிஷ் எல்லாமே பண்ணுவோம். ஆனால் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியில் எது கொஞ்சமாக இருக்கோ அதை மட்டும் வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருவோம். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சமைக்கும் போது உங்களுடைய குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரியான முக்கியத்துவம் அதே மாதிரியான சைட் டிஷ் குழம்பு சாதம்னு எல்லாமே உங்களுக்கும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃபேமிலியை வந்து ஹெல்த்தியான குடும்பமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் 1-2 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரும். இது மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணத்தை எப்போவுமே பியூராக வச்சுப்போம். நம்மளுடைய லைஃப்பும் எப்போவுமே பியூராக இருக்கும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.